அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பீஃப் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷிசாஸ் கிச்சன். 1/2 kg பீஃப் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன்லேயும் சிக்கன்லேயும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீட் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நறுக்குனது எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. தக்காளி ஒரு 6-7 தக்காளி எடுத்திருக்கேன். நான் சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா புளிப்பு இருக்குது. உங்களுக்கு கிரேவி எப்படி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி கம்மியாக வேணால் தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாமே குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது 3 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மிக்ஸ் கையிலே மிக்ஸ் பண்ணணும். நான் வீடியோக்காக உங்களுக்கு கரண்டியில் காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அந்த ஜூஸியாக இருக்கிற எல்லாமே மீட்டில் இறங்கி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மல் வெஜிடேபிள் ஆயில் தான், குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் டேஸ்ட்டு நறுக்குன இஞ்சி அந்த பூண்டெல்லாம் ஆட் பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. நான் இது மாதிரி தான் சொன்னேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிக்கோங்க. ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் விடுங்க. நல்லா வேகட்டும். மீட்டு வெந்த அப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். 4 விசிலில் நல்லா மீட்டெல்லாம் வெந்தாச்சு. உங்களுக்கு குக்கரில் ஆட் பண்ணும்போது நான் தண்ணி எவ்வளோ அளவுன்னு சொல்லலை. ஏன்னா கிரேவி நம்மளுக்கு தக்காளியும் மீட் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கிரேவி இப்போ மறுபடியும் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிட்டா கிரேவி டேஸ்ட் இருக்காது. உங்களுக்கு அளவு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அளவு பார்த்து வச்சுக்கணும். தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான், ஏன்னா இதில் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணுறதில்ல, அதனால் திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கடாய் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு அதே சேம் நீட் வாக்கிலே கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு காய்ந்த மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி வந்ததே நல்லா வெங்காயம் வதங்கினதே நம்ம மீட்டை ஆட் பண்ணிடலாம். நல்லா மசாலாவோட நல்லா குக் ஆகிருக்கு. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காஷ்மீரி மிளகாய் பொடி கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் மிளகாய் பொடியே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் மிளகாய் பொடி ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த நேரத்தில் நீங்கள் கிரேவி எவ்வளோ வேணும், கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட், உப்பு, காரம் எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா மீட்டெல்லாம் சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிலெல்லாம் செப்ரேட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் டைமில் மிளகுத்தூள் ஆட் பண்ணால் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம பீஃப் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.